ஆக்சுவலி எம்எஸ்சி பிஎட் முடிச்சுட்டு 4 இயர்ஸாக ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 இயர்ஸில் நான் ஒர்க் பண்ணி கூட 6500 தான் அதிகபட்சம். அது கூட பிஎஃப் இதெல்லாம் கொடுத்தேன் 5000 ரூபாய் தான் கையில் கிடைக்கும். 4 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இந்த கோவிட் வந்த டயத்தில் டீச்சர்ஸ்க்குலாம் சம்பளமே கிடையாது. அதுலேயும் கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்காவது ஒரு சேலரி அந்த மாதிரி வந்துச்சு. எங்களுக்கு சுத்தமாக அது கூட கிடையாது. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பாத்திர கடை, ட்ரெஸ் கடை, இந்த மாதிரி கடைகளில் கூட ஏதாவது வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிறைய இடத்துல போய் கேட்டோம். பட்டு அந்த டயத்தில் வந்து கிடைக்கல. கடைசியாக சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய ஃப்ரெண்டு மோகனாவும் சும்மா யதார்த்தமாக போய் ஒரு டேட்டா என்ட்ரி ஆஃபீஸில் போய் கேட்டோம். அங்கே வந்து எங்களுக்கு வேக்கட் இருந்துச்சு. அதுலேயும் ஒரு 5 பேர் கேட்டிருந்தோம். ஒரு 3 பேர்த்துக்கு தான் வேக்கன்ட் இருக்குது, 2 பேர் எப்படினாலும் போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஐயோ இந்த ஒரு சூழ்நிலையில் வந்து அந்த 2 பேரில் நம்ம இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்திலே இருந்தோம். அப்புறம் என் கடவுளுடைய கிருபையாக என்னமோ எனக்கு தெரியல, அந்த 2 பேர் வந்து எனக்கு இந்த ஜாப் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே ரிலீவ் ஆகி போயிட்டாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பி ஆச்சு. அப்பாடா நம்ம வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கோம், ஆனால் அவங்களே போயிட்டாங்க, இப்போ வந்து நமக்கு அந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிருக்கோம். ஸோ 1 இயராக அதில் ஒர்க் பண்ணி ஆனால் அந்த அளவுக்கு இன்கம் வரல. இருந்தாலும் ஒரு என்ன சொன்னேன்னா அந்த மாதம் இன்கம் என்ன டேட்டா என்ட்ரி அப்படின்னாவே அந்த அளவுக்கு ஒர்க்கு வந்து சம்டைம்ஸ் வரும், சம்டைம்ஸ் வராது. இப்போ அந்த மாதம் வந்து என்னுடைய இன்கம் மாத வருமானமே எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 900 ரூபாய். ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு மோகனாட்ட கேட்டேன். மோகனா ஏதாவது ஒரு ஜாப் இருந்தால் சொல்லு, ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாப் இருக்குது, ஜெனிமம் வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் என்ன எதுவும் பிளான் கூட கேட்கவே இல்லை. சரி எனக்கு ஏதோ ஒன்று தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்டேன். அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு 3500 ஐடி போடணும் அப்படின்னாங்க. நான் பார்த்து என்னோடய அக்கௌண்ட்டில் ஒரு 7000 ரூபாய் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, நம்ம எதுவுமே பிளான்லாம் எதுவுமே கேட்கல. கேட்காம அவங்க கேட்டால் என் ஃப்ரெண்டு கேட்டாங்களே அப்படிங்கிறதுக்காண்டி 7000 ரூபாய் கொடுத்துட்டு 2 ஐடி போட்டேன். போட்டுட்டு ஆக்சிஸோட வேல்யூ எனக்கு வந்து தெரியல ஆகும்போது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த அளவுக்கு பெருசாக எடுத்து பண்ணலை. டேட்டா என்ட்ரி ஆஃபீஸில் போயிட்டு வேலை பார்க்க இப்படி தான் இருந்தேன். பட் பேசுவேன், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசுவேன். பேசையில் அவங்களாம் நிறைய நெகட்டிவ்ஸாக ஒருத்தர் கூட வரல. ஸோ நிறைய நெகட்டிவ்ஸ் வந்து சொல்லிகிட்டே இருந்தாலும் நான் அதை விடலை. பொறுமையாக மேக்ஸிமம் எப்போதும் கொஞ்சம் எதனாலும் பொறுமையாக டீல் பண்ணுவேன். அதனால சரி பரவாயில்ல, நமக்கு இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வெயிட் பண்ணி ஒரு 5 மந்த்ஸ் கழிச்சு தான் என்னுடைய ஃபஸ்ட் ஐடியாவே நான் ஃபஸ்ட் ஐடியா எனக்கு அந்த ஃபஸ்ட் ஐடி வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஒரு போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனிமா மூலமாக எனக்கு யோகா சிஸ்டர் வந்து கிடைச்சாங்க. ஸோ அவங்க மூலமா எனக்கு ஒரு டீம் ஃபார்ம் ஆச்சு. அதுக்கடுத்து என்னோட கார்த்திகா சிஸ்டர். ஸோ அவங்ககிட்ட நாங்கள் பல தடவை சொல்லியிருக்கோம். ஆனால் அவங்க வந்து HCA ஒர்க் பண்ணுறாங்க, மாதம் ஒரு 25000 சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இருக்கவே இருக்கேன். இருந்தாலும் நான் வந்து ஒரு பண்ண ஆரம்பித்தோன்னா எனக்கு ஒரு இந்த சைடு ஒரு சைடு ஏதோ ஒரு போய்கிட்டு இருக்கேன். நான் வந்து எப்போ பார்த்தாலும் மீட்டிங் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க என்ன செய்யறாங்க, சரி நானும் ட்ரை பண்ணேன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜெனி மேம் மூலமாக வந்தாங்க. ஸோ வந்து இப்போ வந்து எங்கள் மீட்டிங்மாக ஃபார்ம் ஆகி இப்போ சூப்பராக ஒர்க் அவுட் போய்கிட்டு இருக்கு. இப்போ எனக்கு கீழே பார்த்தீங்கன்னா யோகா மேம் இருக்காங்க, மாரிசன் மேம், பாத்திமா சிஸ்டர், அடுத்து என்னுடைய சிஸ்டர் கார்த்திகா, வினோ. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து என்னைய இந்த ஒரு டீமாக ஃபார்ம் ஆகி தான் இப்போதைக்கு எனக்கு ஒரு CL